Hello students, இன்னைக்கு வீடியோல நம்ம ஸ்டேட் போர்ட் +1 அக்கௌண்டன்சி சப்ஜெக்ட்ல 9th சாப்டர் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் அதுல லொகேட் எரர்ஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ் இந்த டாப்பிக்கை தான் பார்க்க போறோம். நான் உங்க ஹோஸ்ட். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். Steps to locate errors. Errors can be located by going through various steps. Such steps are as follows. Errors வந்து என்ட்ரி போடும்போது இல்லைன்னா ட்ரையல் பேலன்ஸ் வந்து டேலி ஆகலை அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அது எப்போல்லாம் எந்த சுச்சுவேஷன் வந்து எரர்ஸை லொக்கேட் பண்ண முடியும். ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில பாயிண்ட்ஸும் அதுக்கப்புறம் ஆஃப்டர் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸுக்கும் எரர்ஸை லொக்கேட் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த 2 பேராகிராஃபு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேராகிராஃப் வந்து லொக்கேஷன் ஆஃப் எரர்ஸ் பிஃபோர் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ். ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே எரர்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அப்படின்றத இந்த பேராவில் பார்க்கலாம். எரர்ஸ் மே பி லொக்கேட்டட் before preparing trial balance either spontaneously or intentional scrutiny of books of accounts. Spontaneously naturally without any planning or intentionally அதாவது கண்டுபிடிக்கணும் errors கண்டுபிடிக்கணும். Scrutiny of books of accounts na careful. Scrutiny means what is that? Careful investigation of books of accounts. Step by step கரெக்டாக ஜேர்னல் லெட்ஜரில் எங்கே மிஸ்டேக் ஆகிருக்கு, டோட்டல்லையா இல்லை அமௌண்ட்லையா இல்லை லெட்ஜர் டெபிட் சைடா கிரெடிட் சைடா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பு அதை ஒரு கரெக்டாக ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அந்த எரர்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறது அதை தான் இங்கே பார்க்க போகிறோம். த ஃபாலோயிங் ஆர் த ஸ்டெப்ஸ் டு பி ஃபாலோடு டு லொக்கேட் எரர்ஸ் பிஃபோர் ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ். ஒரு 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன பாயிண்ட்னு பார்க்கலாம். ஸ்க்ரூட்டனி ஆஃப் என்ட்ரிஸ் மேட் இன் த ஜேர்னல் ப்ராப்பர். இப்போ வந்து ஜேர்னலில் என்ட்ரி போட்டிருக்காங்களே அதில் கேர்ஃபுல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது, கரெக்டாக டிரான்சாக்ஷனுக்கு ஏற்ற தகுந்த டெபிட்டு கிரெடிட் பண்ணியிருக்காங்களா, கரெக்டாக பண்ணியிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணுறது. அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்டில் ஸ்க்ரூட்டனி ஆஃப் என்ட்ரிஸ் மேட் இன் த சப்சிடரி புக்ஸில். கிரெடிட் பேஸ்டு வந்து சப்சிடரி புக்ஸில் பர்ச்சேஸ் புக், சேல்ஸ் புக், பர்ச்சேஸ் ரிட்டன், சேல்ஸ் ரிட்டன், ஜேர்னல் ப்ராப்பர், அப்புறம் பில்ஸ் ரிசீவ், இந்த புக்ஸ் எல்லாம் கரெக்டாக என்ட்ரி ஆகிருக்கா. அதுக்கப்புறம் செக்கிங் த டோட்டல்ஸ் ஆஃப் த சப்சிடரி புக்ஸ், அதுக்கப்புறம் டோட்டலும் செக் பண்ணுறது. ஃபோர்த் பாயிண்ட்ல வந்து ஸ்க்ரூட்டனி ஆஃப் போஸ்டிங்ஸ் மேட் டு த லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ். இப்போ என்ட்ரி ஜேர்னலில் போட்ட அப்புறம் அடுத்த ஸ்டெப் என்னது, லெட்ஜர் போஸ்டிங் தானே, அதில் போஸ்டிங் கரெக்டாக கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஸ்க்ரூட்டனி ஆஃப் பேலன்சிங் ஆஃப் லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ், அதுக்கப்புறம் அந்த பேலன்ஸு கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது. த எரர்ஸ் லொக்கேட்டட் அட் திஸ் ஸ்டேஜ் ஆர் ரெக்டிஃபைட் பை டெபிட்டிங் ஆர் கிரெடிட்டிங் த ரெலவெண்ட் அக்கௌண்ட்ஸ் இன் புக்ஸ். இந்த புக்ஸ் இப்போ இன்கேஸ் இந்த சுச்சுவேஷன்லாம் எரர்ஸ் இருந்ததுன்னா கரெக்டாக லொக்கேட் பண்ணி டெபிட்டா கிரெடிட்டான்னு ரெலவெண்ட் அக்கௌண்ட்ஸை நம்ம ரெக்டிஃபை பண்ணி போட்டுடலாம். எப்போ, பிஃபோர் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ். இன்கேஸ் லொக்கேஷன் ஆஃப் எரர்ஸ் ஆஃப்டர் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ்க்கு என்னென்ன பாயிண்ட் கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். லொக்கேஷன் ஆஃப் எரர்ஸ் ஆஃப்டர் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ் while preparing trial balance if it does not tally. It is an indication of presence of errors in the books of accounts. இப்போ ட்ரையல் பேலன்ஸ் போட்டு முடிச்சுட்டு அப்புறம் அதில் எரர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா டேலி ஆகலை, டெபிட் சைடும் கிரெடிட் சைடும் டேலியாக ஆகலை அப்படின்ற சுச்சுவேஷனில் எரர்ஸ் இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண முடியும். The difference in trial balance is transferred to suspense account and then errors are to be located and rectified. In case இப்போ ட்ரையல் பேலன்ஸ் போட்டாச்சு டேலியே ஆகலைன்னா ஒரு 5,000 டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த சைடு ஒரு 45,000, கிரெடிட் சைடு ஒரு 50,000 இருக்குது. இப்போ ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளவு, 5,000. 5,000 வந்து டெபிட் சைடு கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் இந்த 5,000 சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டுன்னு ஒரு அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணிக்கணும். நம்மளே ஓனாக சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அந்த 5,000 என்ட்ரி போட்டு டேலி பண்ணிடணும். அட் த சுச்சுவேஷன் அட் தட் ப்ரெசன்ட் டைமு டேலி பண்ணி போட்டுடணும். அதுக்கப்புறமா ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறமா ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கு என்னென்ன பாயிண்ட்டுன்னு பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து அந்த ஸ்டெப்ஸு நீங்கள் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸை எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறதுன்னு. The following are the steps to be followed to locate errors after preparing
ட்ரையல் பேலன்ஸ். இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல the totals of debit and credit columns of trial balance are to be checked. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா எரர்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ டோட்டல் ஆஃப் மல்டிபிள்ஸ் ஆஃப் டெபிட்ஸ் இருக்குல்ல ட்ரையல் பேலன்ஸில், எல்லாத்தையும் கரெக்டாக டெபிட் சைடு எவ்வளோ டோட்டல், அப்புறம் கிரெடிட் சைடு எவ்வளோ டோட்டல், அந்த டோட்டல் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட்ல the balance of various ledger accounts shown in trial balance are to be checked to ensure whether they are shown in the respective columns. respective columnsனா இப்போ லெட்ஜர் போஸ்டிங் கொடுத்து ஜேர்னல்லேருந்து லெட்ஜர் போஸ்டிங் கரெக்டாக டெபிட்னா டெபிட்டில் என்ட்ரி ஆகிருக்கா, கிரெடிட் எடுத்துமே கரெக்டாக கிரெடிட்டில் லெட்ஜர் போஸ்டிங் கொடுத்துருக்குமா அப்படின்னு செக் பண்ணுறது தான் செகண்ட் பாயிண்ட். Third point, the difference in the trial balance must be halved and compared with the balances of ledger to verify whether any ledger balance is recorded on the wrong side of the trial balance. இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ட்ரையல் பேலன்ஸில் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா ஹால்வ்னா ரெண்டாக பார்ட் பண்ணிக்க சொல்கிறாங்க. டெபிட் எல்லாம் தனியாக, கிரெடிட் எல்லாம் தனியாக வச்சுட்டு அதை கம்பேர் பண்ணணும். ஒவ்வொரு பேலன்ஸ் டெபிட் சைடு எவ்வளோ அமௌண்ட்டு, கிரெடிட் சைடுன்ட்டு ரெண்டாக பிரிச்சுட்டு அதை நீங்கள் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம். வெதர் எனி லெட்ஜர் பேலன்ஸ், ஏதாவது லெட்ஜர் பேலன்ஸ் வந்து டெபிட்டில் போட வேண்டியது கிரெடிட்லேயும் இல்லை கிரெடிட்டில் போட வேண்டியது டெபிட்லையும் போட்டிருக்கா, ராங் சைடில் இருக்கா, ராங் சைடு ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்றத செக் பண்ணிக்கணும். அதை தான் தேர்ட் பாயிண்ட்டில் சொல்லியிருக்காங்க. Fourth பாயிண்ட்ல the total of all the subsidiary book are to be checked, especially if the difference is ₹1 or 100 etc. இப்போ பாருங்க, இப்போ போன பாயிண்ட்ல ஆஃபா டெபிட் தனியாக கிரெடிட் தனியாக பிரித்து பார்க்கணும். இந்த பாயிண்ட்ல டோட்டலாக எவ்வளோ ஏதாவது நம்பர் மிஸ்டேக் இருக்கா, ₹1 ₹100 அந்த மாதிரி நம்பர் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா, அமௌண்ட் மிஸ்டேக் இருக்கா டோட்டலில் அப்படின்னு செக் பண்ணிக்கணும். Fifth பாயிண்ட்ல if the difference is divisible by 9, the difference may be due to transposition of figures in the books. Transposition என்னன்னா இப்போ 127ன்னு ஒரு அமௌண்ட் இருக்கு, அதை எழுதும் போது 172 எழுதுறதுக்கு சான்சஸ் இருக்கு, ராங் என்ட்ரி இல்லையா, அந்த 7 முன்னாடி போட்டு 2, அதை தான் டிரான்ஸ்போசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஹென்ஸ் the possibilities of transposition of figures shall be checked. இப்போ நான் இதே மாதிரி வேறு ஏதாவது சான்சஸ்க்கு இப்போ 148 184 எழுதுறதுக்கு சான்சஸ் இருக்குது, இந்த டிரான்ஸ்போசிஷன் இருக்கான்னு செக் பண்ணிக்க சொல்கிறேன். இதெல்லாம் ஸ்டெப்ஸ், 1 by 1 ஸ்டெப்ஸ், எங்கெல்லாம் எரர்ஸ் உருவாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துக்கிட்டே வரணும். அதுக்கப்புறம் சிக்ஸ்த் பாயிண்ட்ல the accounts of all creditors and debtors are to be verified. இப்போ டெட்டார்ஸ்க்கும் கிரெடிட்டார்ஸோட அக்கௌண்ட்ல சண்டரி டெட்டார்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களோட அக்கௌண்ட்ல டோட்டல் எப்படி கரெக்டாக இருக்கா, இல்லை கிரெடிட்டார் டெட்டார் மாற்றி போட்டிருக்குமா, அதெல்லாம் செக் பண்ணிக்கணும். தென் செவன்த் பாயிண்ட்ல போஸ்டிங் ஃப்ரம் த சப்சிடரி புக் டு டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்ஸ் இந்த லெட்ஜர் ஆர் டு பி செக்டு. இப்போ சப்சிடரி புக்லேருந்து லெட்ஜர் அக்கௌண்ட் போடும்போது டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட் இருக்குல்ல, அதில் கரெக்டாக என்ட்ரி போட்டிருக்கோமா, இல்லை ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கோமா, ஒமிட் பண்ணியிருக்கோமா அப்படின்றது செக் பண்ணிக்கணும். செவன்த் பாயிண்ட்டு அதை சொல்லியிருக்காங்க, போஸ்டிங் வந்து செக் பண்ணணுன்ட்டு. எயித்து பாயிண்டில் த கரெக்ட்னஸ் ஆஃப் த பேலன்சஸ் ஆஃப் வேரியஸ் லெட்ஜர் அக்கௌண்ட் டு பி என்ஷூர்டு. ஃபஸ்ட்டு போஸ்டிங்கை செக் பண்ணிடணும், சப்சிடரி ஜேர்னல்லேருந்து கரெக்டாக லெட்ஜர் போஸ்டிங் கொடுத்துருக்காங்களான்ட்டு. நெக்ஸ்ட்டு அந்த பேலன்ஸ் இருக்குல்ல, வேரியஸ் லெட்ஜர் அக்கௌண்ட் பேலன்ஸு அது கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு என்ஷூர் பண்ணிக்கணும். Ninth பாயிண்ட்ல all the amounts carried forward from one page to the next page to be verified. டோட்டலாக எல்லா அமௌண்ட்டும் ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது, கேரிட் ஃபார்வர்ட் பண்ணும்போது கரெக்டாக எடுத்து எழுதியிருக்கோமா, 1 பேஜ்லேருந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு, அதை வெரிஃபை பண்ணிக்கணும். 10th பாயிண்ட்ல இஃப் த டிஃப்ரென்ஸ் ஸ்டில் எக்ஸிஸ்ட். சரி, இதெல்லாம் இந்த 9 ஸ்டெப்ஸும் செக் பண்ணி வெரிஃபை பண்ணிட்ட பிறகும் ஏதோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா, ஆஸ் எ ஃபைனல் ஸ்டெப் ஆல் த என்ட்ரிஸ் ஜேர்னல் ஷுட் பி வெரிஃபைடு. திரும்பி ஜேர்னலில் போயிட்டு எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் என்ட்ரி போட்டிருக்கோமா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். இதுதான் ஃபைனல் ஸ்டெப். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.